വാട്സാപ്പ് വഴി ഇംഗ്ലീഷ് പഠിക്കാൻ ഇംഗ്ലീഷ് കഫേ ഉള്ളപ്പോൾ ഇംഗ്ലീഷ് ഒരു വിഷയമേ അല്ല. ഇംഗ്ലീഷ് കഫേ പ്രസൻസ് യു ദ പെർഫെക്റ്റ് ഇംഗ്ലീഷ്. ഇംഗ്ലീഷ് കഫേ, വി പ്രസന്റ് യു ദ പെർഫെക്റ്റ് ഇംഗ്ലീഷ്. വാട്സ്ആപ്പ് നൗ 9633388575. எனக்கு வந்து அயன்காளி வந்து ஒரு இஸ் கைண்ட் ஆஃப் சூப்பர் ஹீரோ. அவர் வந்து ரொம்ப நார்மலான ஆள் இல்லை. அவருடைய டைமில் அந்த தெருவில் வந்து ஒரு மாட்டு வண்டி போயிட்டு ஜட்கா வண்டி வச்சுட்டு அந்த கத்தி எடுத்துகிட்டு போகிறது, யாராவது இஃப் யூ ஹாவ் அ கட்ஸ் யூ கேன் டச் தட் மை வண்டி, அந்த வண்டியை வந்து டச் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு பயங்கர ஹீரோயிட்டிக்கான ஒரு மொமெண்ட்ஸ் வந்து அவரோட லைஃப்பில் நடந்திருக்கு. ഇന്ത്യൻ സിനിമയിൽ തന്നെ അതിശക്തമായി രാഷ്ട്രീയം പറഞ്ഞ, രാഷ്ട്രീയ ഉൾക്കനമുള്ള സിനിമകൾ ഒരുക്കിയ സംവിധായകൻ രഞ്ജിത്താണ്. രഞ്ജിത്ത് സിനിമാ സബരിയുടെ 10ാം വർഷത്തിൽ കൂടിയാണ് ദ ക്യൂവിനോട് സംസാരിക്കുന്നത്. വണക്കം. வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ഫിലിം ഇൻഡസ്ട്രിയിൽ 10ാമത്തെ വർഷമാണ്. ഇപ്പം അട്ടക്കത്ത് ചെയ്യുന്ന സമയത്ത് കുറേ കൺഫ്യൂഷൻസ് ഉണ്ട്. പിന്നെ എനിക്ക് തോന്നുന്നത് ഭയങ്കര ഫിയർ ഉണ്ടായിരുന്നു എന്ന് പറഞ്ഞു. ഇത് ആക്സെപ്റ്റൻസ് എങ്ങനെയാണ്, ഇങ്ങനെ ഒരു പൊളിറ്റിക്കൽ ഈ അപ്രോച്ച് വന്നു കഴിഞ്ഞാൽ എങ്ങനെയായിരിക്കും എന്നുള്ള കൺഫ്യൂഷൻസ് ഉണ്ടായിരുന്നു. അതിൻ്റെ പ്രിവ്യൂ ടൈം അല്ലെങ്കിൽ റിലീസിങ്ങിനൊക്കെ ഒരുപാട് കോൺഫ്ലിക്റ്റുകൾ ഉണ്ടായിരുന്നു എന്ന് പറഞ്ഞു. 10th ഇയറിൽ സ്വന്തം പ്രൊഡക്ഷൻ, നീലം പ്രൊഡക്ഷൻ്റെ ഇതിൽ കൂടിയാണ് പുതിയ സിനിമ വരുന്നത്. എന്താണ് ഇപ്പോഴത്തെ ഒരു ഇമോഷൻ? இது ஒரு எமோஷனாக பார்க்குறப்போ வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. லைக் வந்து இவ்வளோ நாள் நம்ம நினச்சதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னால் வந்து ஒரு சினிமா அப்படி எடுக்க முடியல. ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்டரே அவங்களால வந்து இந்த சினிமா எடுக்க முடியும், அவங்க நினைக்கிற ஒரு சினிமா எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம உருவாக்கி வச்சுருக்குறோம் அப்படின்றது வந்து நினைக்கிறப்போ ஐ வில் ஃபீல் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். இது ஒரு ஜாலியாகவும் இருக்குது. லைக் வந்து இட் இஸ் நாட் ஈஸி, ரைட்? ஏன்னா நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்படி தான் படம் பண்ணணுன்ற எந்த மோட்டிவும் எந்த என்ன சொல்கிறது, ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ஐடியாவும் கிடையாது. அவங்க படம் எடுப்பாங்க, கமர்ஷியல் படம் எடுப்பாங்க. அந்த படங்கள் பல கதைகளை பேசும். அதில் வந்து எதை பற்றினாலும் அவங்க வந்து பேசுவாங்க. இதை பற்றி தான் பேசணும் அப்படின்ற எந்த ஐடியாவும் அவங்களுக்கு கிடையாது. எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட்டாக, லைக் வந்து இன்றைக்கி ஜெண்டர் பேஸ்டு இந்த மாதிரி படங்களை எடுக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரே ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து நீலம் ப்ரொடக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ப்ரௌடாகவே நான் வந்து சொல்லுவேன். இந்தியாவில் ஐ திங்க் இப்போ இதில் இருக்குது, லைக் ஆஃப்ரோ அமெரிக்கன் கொஞ்சம் ஹாலிவுட்டில் வந்து பிளாக்ஸ் சில மூமெண்ட் வந்து நடந்திருக்கிற மாதிரி வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் நீலம் ப்ரொடக்ஷனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அது அம்பேத்கர் ஐடியாலஜி தான் அதோட மெயினான ஒரு விஷயம். அந்த அம்பேத்கர் ஐடியாலஜியை ஒட்டி ஆன்டிகாஸ்ட் மூவியை வந்து எடுக்கிறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, இதுதான் ப்ரியாரிட்டியாக வந்து இருக்குது அப்படின்றத நினைக்கிறப்போ இட்ஸ் குட் திங், ரைட்? நான் வரப்போ வந்து அப்படி இல்லை. இங்கே இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசலாமா வேணாமா, பேசினா என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு எக்கச்சக்க டிஸ்கஷன் இருக்குது. அண்ட் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவியை வந்து அட்டகத்தி இருக்கணுமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. ஆனால் அது அட்டகத்தியாக மாற்றினதில் வந்து இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் வந்து ப்ரொடியூசர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ், அப்புறம் ஆடியன்ஸோடைய பயம்தான், ப்ரெஷர் தான் இருந்தது. ஆனாலுமே அந்த படத்தை ஒரு ரெகுலர் சினிமாவாக கொடுக்காம ஒரு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு தலித் பேக்ரவுண்டில் வந்து ஒரு படத்தை வந்து நம்ம வந்து கொடுக்கணும்னு நினச்சி தான் நம்ம வந்து அந்த படம் கொடுத்தோம். அந்த படத்தோடைய வெற்றி இருக்குல்ல, அந்த வெற்றி தான் எனக்கு அடுத்தடுத்த படங்களில் எடுக்கிற கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. அடுத்த படங்கள் எடுத்த கான்ஃபிடென்ட் அண்ட் அதில் ஏர்ன் பண்ண மணி இருக்குல்ல, இதுதான் வந்து ஒரு நீலம் ப்ரொடக்ஷன் மாதிரி வந்து ஒரு ஆன்டிகாஸ்ட் ஒரு ஃபிலிம்ஸை வந்து எடுக்கிற ஒரு விஷயத்தை வந்து அதை நோக்கி நகர்த்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ആക്ച്വലി. ഇപ്പോൾ കാസ്റ്റസ് കളക്റ്റീവ് ആണെങ്കിലും നീലം പ്രൊഡക്ഷൻസ് ആണെങ്കിലും രഞ്ജിത്ത് എന്ന് പറയുന്ന ഫിലിം മേക്കർ ആണെങ്കിലും ഒരു ഗെയിം ചേഞ്ചിങ്, ഇന്ത്യൻ ഫിലിംസ് ആണ് ഒരു ഗെയിം ചേഞ്ചർ എന്നുള്ള നിലയ്ക്കാണ് കാണുന്നത്. ഇപ്പോൾ അട്ടക്കത്തി വരുന്നു, അട്ടക്കത്തിക്ക് ശേഷം മദ്രാസ് വരുന്നു. അവിടെയും ഈ ചെന്നൈയിലെ ഈ പറയുന്ന അത്തരം പൊളിറ്റിക്സ് ഫിലിമിലില്ല. ചെന്നൈ അർബൻ ഫിലിംസ് ഉണ്ട്, പക്ഷേ അത്തരം പൊളിറ്റിക്സ് ഇല്ല. അത് കഴിഞ്ഞിട്ട് കബാലി വരുന്നു, പിന്നെ കാല വരുന്നു. അതിൽ പറയുന്ന ദളിത് പൊളിറ്റിക്സ് ഉണ്ട്, അംബേദ്കറൈറ്റ് മൂവ്മെൻറ്റിൻ്റെ ഹിസ്റ്ററി ഉണ്ട്, ലാൻഡ് ഇഷ്യൂസ്, അതിൻ്റെ പിന്നെ പൊളിറ്റിക്സ് ഒക്കെ പോർട്രയലായിട്ട് വരുന്നുണ്ട്. ഇപ്പോൾ ദമ്മാം എന്ന് പറയുന്ന സിനിമയിലേക്ക് വരുന്ന സമയത്തേക്ക് അത് ഫുള്ളി ഒരു ഇൻഡിപെൻഡൻറ്റ് ഫിലിം എന്നുള്ള രീതിയിൽ. എന്നാൽ രഞ്ജിത്ത് എങ്ങനെയാണ് ഒരു നോൺ കമേഴ്സ്യൽ അപ്രോച്ചിൽ
ഒരു പ്യുവർ ഇൻഡിപെൻഡൻറ്റ് സിനിമ ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നത്, ആ ഒരു വിഷൻ മുഴുവനുണ്ട് ഈ സിനിമയിൽ. ഇപ്പോൾ നക്ഷത്രം നഗർഗിരത് എന്ന് പറയുന്ന ഫിലിം വരുന്ന സമയത്ത് എനിക്ക് തോന്നുന്നു അതിൻ്റെ ഒരു പ്രീ റിലീസ് കൺസെപ്റ്റിലേക്ക് പറയുന്നു, ഒരു രാത്രി ഒരു നക്ഷത്രങ്ങളെ നോക്കിയിരിക്കുമ്പോൾ കിട്ടിയ ഒരു ഐഡിയ ആണെന്ന്. നോർമലി ഫിലിം ത്രെഡ് വരുന്നത് അങ്ങനെയാണ്. കാരണം വെച്ച് കഴിഞ്ഞാൽ പൊളിറ്റിക്കൽ ഫിലിം മേക്കർ കൂടിയാണ്, പൊളിറ്റിക്കൽ പോർട്രയിലുള്ള ഒരാളാണ്. ഇതാണോ ഒരു ഫിലിം த்ரெட் വരുന്ന ஒரு தாட் ப்ராசஸ்? சரி, இது வந்து ஒரு இப்போ நான் ஒரு ஃபிலிம் மேக்கராக ஆகணும்னு நினச்சதே வந்து இந்த என்னுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை பேசுகிறதுக்கு சரியான இடம் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சது தான். பிகாஸ் ஆஃப் வென் ஐ வாட்ச் தட் மூவி, இன்ட்ரெஸ்டிங் மூவி லைக் பேட்டில் ஆஃப் அல்ஜீரியஸ் அண்ட் சிட்டி ஆஃப் காட், இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறப்போ வந்து எனக்கு ஐ காட் சம் இன்ட்ரெஸ்டிங் எமோஷனல். ஆமாம், இது எல்லாமே பார்க்குறப்போ ஒரு லைஃப்பை வந்து எப்படி பிக்சரைஸ் பண்ணுறாங்க, போர்ட்ரேட் பண்ணுறாங்க, லைக் அது வந்து ஆடியன்ஸ் கூட எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து சினிமா ஹேஸ் அ லாட் ஆஃப் பவர். And also வந்து a lot of fans also, the people would like to watch this, cinema in the theaters, you know, it's a big screen and அது வந்து பயங்கர சூப்பரான விஷயம். அப்போ அந்த பிக் ஸ்க்ரீனில் 1000 மக்களுக்கு முன்னாடி 1000 of people sitting to watch that அந்த மூவியில் அதில் ஆமாம் அதில் நம்ம வந்து ஒரு கதை சொல்ல போகிறோன்றதே இட் வில் மேக் சம் இன்ட்ரெஸ்டிங் கியூரியாசிட்டி, ரைட்? தென் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றது இருக்குது. இப்போ நான் வந்து பேசிக்கலி ஐ எம் அம்பேத்கரைட் இன் மை சைல்ட்ஹுட், ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். நான் ஃபஸ்ட்டு என்னுடைய சைல்ட்ஹுட்டே வந்து நான் வந்து அம்பேத்கர் கிட்ட இருந்து தான் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். அண்டு ஐ ஹாவ் சம் ஒரு 12th நான் 12th படிக்கிறப்பவே வந்து அம்பேத்கரை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அந்த டைம்லேயே வந்து எனக்கு இருக்கிறதுனால பேசிக்கலாகவே வந்து ஐ ஃபாட் ஃபார் எவ்ரி திங். லைக் என்னோடய காலேஜ் டைமில் சரி எல்லாருக்குமே எனக்கு தெரியும் ரஞ்சித்னா என்னென்னா ஒரு அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறவன், லைக் வந்து இப்படி தான் பேசுவான் அப்படின்றது வந்து என்னோடய காலேஜ் எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி ஐ ஓப்பன்லி அனௌன்ஸ்டு திஸ் இஸ் வாட் ஐ எம், லைக் ஐ எம் டூயிங் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் வந்து ஒரு அம்பேத்கரை இருக்கிறப்போ ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னா என்னுடைய தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். தாட் ப்ராசஸோட தான் நான் ஒரு சினிமாவை வந்து அணுக முடியும்னு நினைக்கிறேன். என்னுடைய தாட் ப்ராசஸை கட் பண்ணிவிட்டு நான் ஒரு சினிமாவை எடுக்க முடியாது. ஈவன் தோ அந்த சினிமா வந்து பயங்கரமான கமர்ஷியல் வேர்ல்டாக இருக்கலாம், லைக் வந்து பல பேர் பணம் போட்டிருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலுமே நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா அந்த படத்தில் வந்து அம்பேத்கரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்காது அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து ரொம்ப வாலண்டரியாக அந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து ஷோ பண்ணணும்னு நான் நினச்சேன். நான் அப்படி ஷோ பண்ணுறதுல வந்து உருவானது அந்த படம் வந்து கிடைச்ச வெற்றி, இந்த கான்ஃபிடென்ட் தான் இது எல்லாமே. லைக் அப்போது எனக்கு ஒரு கான்செப்ட் தோணுது அப்படின்னாவே இப்போது அந்த கான்செப்ட் எதை நோக்கி இருக்குது, என்னுடைய விருப்பம் என்னவா இருக்குது இந்த சமூகத்தில் அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள், யோசனைகள், என்னுடைய கிரியேட்டிவ் எல்லாமே இங்கே இருக்கிற இந்த ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட்டை, லைக் ஆன்டிகாஸ்ட் திங்ஸை வந்து வெளிப்படுத்துறதுல தான் என்னுடைய ஆர்ட் ஒர்க் எல்லாமே இருந்திருக்கு. என்னுடைய படங்கள் வரைகிறது கூட நான் அப்படி தான் வரைஞ்சிருக்கிறேன். நான் ஒரு முகத்தை நான் போர்ட்ரேட் பண்ணுறேன்னா, ஒருத்தரை ஸ்டேஜ் பண்ணுறேன்னா, இப்போ இது எல்லாமே வந்து டெக்னிக்கலாக இருந்தாலுமே கூட ஒரு மரத்தை நான் வரைஞ்சேன்னா கூட மரத்துக்கு பின்னாடி ஒரு கதையை நான் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. இங்கே வந்து வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் அபவுட் எவ்ரி பர்சன், லைக் வி ஆல் டிஃப்ரெண்ட் persons, but we all connected some kind of problems like religious இருக்கலாம், caste இருக்கலாம், class difference இருக்கலாம், அப்புறம் வந்து லைக் ஜெண்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணாமல் யாருமே இல்லை. அப்போது ஒரு மனுஷன்றவன் வெறும் இங்கே மனுஷன் மட்டுமே கிடையாது, அவன் பின்னாடி பல கதைகள் இருக்குது. அந்த பல கதைகளில் நான் என்ன கதைகள் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்போ வந்து நான் என்னுடைய ஐடியாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு கதையை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். அந்த கதை செலக்ட் பண்ணுறது, அந்த நுவான்ஸ், அந்த ஸ்ட்ரைக் ஆகிற மொமெண்ட் வந்து ஒரு நட்சத்திர நகர மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ഇതുവരെയുള്ള സിനിമ ഇപ്പൊ സർപ്പട്ട പരമ്പര നോക്കിയാൽ അറിയാം, സർപ്പട്ട പരമ്പര യുണീക്ക് ആൻഡ് ഒറിജിനൽ എന്നുള്ള രീതിയിലുണ്ട്. നേരത്തെയുള്ള ഇപ്പൊ കാല, കബാലി, അട്ടക്കത്തി മദ്രാസിനേക്കാൾ കുറെ കൂടി സ്റ്റോറി ഡ്രിവൺ, വിഷ്വൽ ഡ്രിവൺ ആണ്. ഇന്റർവ്യൂസിൽ തന്നെ പറയുന്നുണ്ട് അങ്ങനെ ഒരു പിന്നെ ഷോട്ട് ഡിവൈഡ് ചെയ്യുന്ന രീതിയിൽ ഒരു പിന്നെ കോമ്പോസിഷന്റെ കാര്യത്തിൽ പോലും കൃത്യമായ പ്ലാൻ ഉണ്ടായിരുന്നു. ഇന്ന ഷോട്ട് ആയിരിക്കണം, ഇന്ന ആംഗിൾ ആയിരിക്കണം എന്നുള്ളത്. അത് മാറ്റാൻ ഇപ്പോൾ ഒരു ആക്ഷൻ കൊറിയോഗ്രാഫർ വന്നു കഴിഞ്ഞാലും അന്ന് ആംഗിൾ വേണ്ട എന്ന് പറയുമായിരുന്നു. ഇപ്പം ആഫ്റ്റർ സർപ്പട്ട പരമ്പരയാണ് നക്ഷത്രം നഗർഗിരത് ചെയ്യുന്നത്. അതിലേക്ക് വരുമ്പം ഒരു റൊമാൻറ്റിക് ഡ്രാമ ആയിരിക്കില്ല പൂർണ്ണമായിട്ടൊന്നും അറിയാം. അതിൽ തിയേറ്ററും ഇതൊക്കെ ഉണ്ട്. വന്ന ട്രെയിലറിലാണെങ്കിലും ഇതിൻ്റെ പൊളിറ്റിക്കൽ ലെയേഴ്സ് ഉണ്ട്. അപ്പോൾ ഇതൊരു പൊളിറ്റിക്സ് പ്ലസ്
റൊമാൻറ്റിക് ഡ്രാമ എന്നുള്ളതാണ്. എന്താ ഇതിൻ്റെ அது இது என்னன்னா வந்து இட் இஸ் நாட் அ லவ் மூவி. வி டாக்ஸ் அபவுட் லவ். எஸ். லைக் வந்து லவ்வை பற்றி பேசுகிற ஒரு படம். இதில் ரொமான்டிக் இருக்குது. ஆனால் வந்து லவ் அப்படின்ற டேர்மே இப்போ என்னவா இருக்குன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கலான வேர்டாக மாறி இருக்கு. அது வந்து ஒரு ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து லவ் வந்து இப்போது என்ன சொல்கிறது, காஸ்ட் நோட்டீஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா வந்து அதுவும் வந்து ஒரு தலித்ஸ் கிட்டேருந்து வர ஒரு லவ் வந்து அவங்க சம் கைண்ட் ஆஃப் அஜெண்டான்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் நாட் தேர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் லைக் இட்ஸ் அ கேஷுவல் லவ். They are thought about like these people want to cheat. லவ்வை வச்சு ஆமாம், லவ்வை வச்சு சீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. லவ்வை வச்சு தே வாண்ட் டு earn some money. லவ் வச்சு லைக் இப்படியெல்லாம் யோசிக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் கிரியேட் ஆகிட்டு அது ஆணவ கொலையில் ஹானர் கில்லிங்கில் போயிட்டு எனக்கு வந்து நிறைய முடிஞ்சிருக்கு. ஆமாம், ரொம்ப ஒஸ்டான ஒரு சுச்சுவேஷனுங்க. அப்போது லவ் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி லவ்வாக தான் இருக்குதா இன்றைக்கி சொசைட்டியில் அப்படின்னா வந்து அப்படி எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு சிந்தனை யோசனையாக இருக்கும். அதுவும் வந்து தலித்கள்கிட்ட இருந்து வர ஒரு லவ் இருக்குல்ல, அந்த லவ்வுக்கு பின்னாடி வந்து பல ஸ்டோரிஸ் இருக்குது. அந்த ஸ்டோரிஸ் வந்து இந்த சமூகத்தால் இந்த சொசைட்டி உருவாக்கி வச்சுருக்கிற ஒரு நம்ம ப்ரிஜுடிஸான ஒரு மைண்ட்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு காஸ்ட் மைண்ட்லேருந்து உருவாக்கப்பட்ட ஸ்டோரிஸாக இருக்கிறப்போ அந்த ஸ்டோரிஸை இந்த படத்தில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் மூவி, பக்கா பொலிட்டிக்கல் மூவி. லவ் இஸ் பொலிட்டிக்கல், தட்ஸ் வை வி ஆர் டேக்ட் லைக் தட், லவ் இஸ் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து லவ்வை பொலிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறது, லவ்வை எப்படி பொலிட்டிக்கலாக ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த படத்தை வந்து நம்ம எடுத்துருக்குறோம். அப்படி தான் நம்ம வந்து இதை ஸ்டேஜ் பண்ண முடியும். ഇപ്പോൾ 10 ഇയർ എന്നുള്ളതിൽ കൂടി ഒരു അംബേദ്കറൈറ്റ് എന്നുള്ള രീതിയിൽ ഇപ്പോൾ പാരഞ്ജിത്ത് നീലം പ്രൊഡക്ഷൻസ് ചെയ്യുമ്പോൾ, ദമാം ചെയ്യുമ്പോൾ, ഇപ്പോൾ റൈറ്റർ ചെയ്യുന്ന സമയത്ത് ഇപ്പോൾ പാരലലി നമുക്ക് കാണാവുന്നത് മാരി സെൽവരാജ് പിന്നെ കർണൻ ചെയ്യുന്നുണ്ട്, വെട്രിമാരൻ്റെ സിനിമ വരുന്നുണ്ട്. ഇപ്പോൾ അങ്ങനെ ഒരു ആൻറ്റി കാസ്റ്റ് റിലേറ്റഡ് ഒരു തീം എന്നുള്ളത് തമിഴിലൊരു പോപ്പുലർ ജോണറായി മാറിയിട്ടുണ്ട്, അക്സെപ്റ്റൻസ് സെറ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. അതുണ്ടാക്കുന്ന ഒരു ഹാപ്പിനെസ് കൂടിയില്ലേ? ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. லைக் வந்து சில டிரெக்டர்ஸ் நான் வர்றதுக்கு முன்னாடியும் பிரபலமான இயக்குநர்கள் இருக்கிறாங்க அங்கே. அவங்களால வந்து வெளிப்படையாக ஒரு ஆன்டி காஸ்ட் மூவி வந்து எடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கி அவங்களால எடுக்கிறதுக்கான தைரியம் அவங்களுக்கு வந்திருக்குன்னா லைக் அது ஒரு நல்ல விஷயமா நான் வந்து பார்க்குறேன். இன்றைக்கி வந்து அசுரனாக இருக்கட்டும், லைக் வந்து இது பரியரும் பெருமாள், கர்ணன், ரைட்டரு, நிறைய படங்கள் இன்றைக்கி வந்து வந்துட்டுருக்கு. அண்ட் ப்ரொடக்ஷன்ஸில் நிறைய படம் இப்போ வந்து ஆன் ப்ராசஸிங்கில் நிறைய படங்கள் வந்து அங்கே இருக்குது. இந்த படங்கள் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வரப்போ வந்து இதுக்கு இது வந்து ஒரு கமர்ஷியல் வேல்யூ இல்லாத கதைகளாக இருந்தது. நான் சொன்னேன் இது எல்லாத்துக்கும் பயங்கர கமர்ஷியல் வேல்யூ இருக்குது, இதை பார்க்குறதுக்குன்னு மக்கள் இருக்காங்க, டெஃபினட்டாக பீப்புள் வுட் லைக் டு வாட்ச் தட் கைண்ட் ஆஃப் மூவி. நம்ம எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பித்தது தான் இன்றைக்கி. அது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல வந்து நின்று இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். அண்ட் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இதை பற்றி பேசுகிறது லைக் லேட்டஸ்ட்டாக அந்த ஜேபி முதற்கொண்டு தமிழ் சினிமாவில் இதை பேசுகிறது அப்படின்றது வந்து ரொம்ப ப்ராக்ரெசிவான ஒரு விஷயமா மாறி இருக்குது. அண்ட் பீப்புள் வந்து லைக் அவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்போவுமே வந்து இது ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. என்னதான் வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காஸ்ட் ரூட்லேருந்து வந்திருந்தாலுமே கூட இப்போ இந்த மாதிரியான படங்களை வந்து அவங்க பார்த்து அக்செப்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து இட் இஸ் அ குட் திங், ரைட்? அது வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடாது, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இட் ஆல் ப்ரோக்கன் லைக் தட். ഇപ്പോൾ രഞ്ജിത്ത് തന്നെ പിന്നെ ശിവാജി ഗണേശൻ്റെ പരാശരം മീൻസ് സിനിമ ഫേവറേറ്റ് ഫിലിമാണെന്ന് പറയുന്നത് ഒരു വാർ അഗെയിൻസ്റ്റ് ഇൻജസ്റ്റിസ് ആണ് അതിൻ്റെ ഒരു റീഡിങ് പറയുന്നത്. ഈ സിനിമകൾ ഇപ്പോൾ ആൻറ്റി കാസ്റ്റ് സിനിമകൾ എന്ന് പറയുന്ന സമയത്തൊക്കെ ഈ ഇൻജസ്റ്റിസിന് എഗെയിൻസ്റ്റ് ആയിട്ടുള്ളൊരു ഫൈറ്റാണ് ഇതിലുള്ളത്. അപ്പോൾ അതിൻ്റെ ഒരു തീം, പ്ലോട്ട്, അല്ലെങ്കിൽ എൻ്റെ ഡ്രാമ ഇഷ്ടപ്പെടുന്നു എന്നുള്ളതിനപ്പുറത്ത് പേഴ്സ്പെക്റ്റീവ് വ്യൂവേഴ്സ് ത്രൂ ചേഞ്ച് ആവുന്നുണ്ടോ ആഫ്റ്റർ ഒരു 10 ഇയേഴ്സ് പൊളിറ്റിക്കൽ ജേണി കൂടിയാണല്ലോ? 10 ഇയേഴ്സ് പൊളിറ്റിക്കൽ ജേണിയിൽ ഓഡിയൻസിൽ അത്തരം ചേഞ്ച് വരുന്നുണ്ട്, ഒരു പൊളിറ്റിക്കൽ വിഷൻ சேஞ்சுன்னா வந்து அதுதான் சொல்கிறேன். நான் சினிமாவுக்குள்ளே when I'm entering cinema I have a lot of dreams. The dreams வந்து it makes
people would like change in one day. Like people watch that movie, then changed everything. I thought like that. Cinema mari na nanchittu irundha, but it is not possible. No, it won't be possible. People would not change like that in that one movie. Like പക്ഷെ അവയർനെസ് പോസിബിൾ ആണ്. but awareness, we can easily do influence to people to make a discussion like this concept. No, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மக்களை வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம், ஆனால் மக்களை என்னால் மாற்ற முடியல, ஆனால் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சது, மக்கள்கிட்ட ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ண முடிஞ்சது. லைக் இந்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்கோர்ஸ் இருக்குது, இந்த டிஸ்கஷனை நம்ம எடுத்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. முதல்ல வி ஹாவ் டு அக்செப்ட் காஸ்ட் லிவ் இன் தட் இந்தியா. நம்ம வந்து காஸ்ட் இன்னும் உயிரோடு இருக்குது, உயிர்ப்போடு இருக்குன்றதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய. நீ அக்செப்ட் பண்ணாதான் அது வேணுமா வேணாமான்றத ஒரு டிசைட் அப்போ. இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தே ஹைடிங் இட் செல்ஃப் லைக் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணிவிட்டு தே சைட் தெர் இஸ் நோ காஸ்ட் அண்ட் ஆனால் தேர் ஃபாலோயிங் காஸ்ட் பை ரூட் அண்ட் லைக் ஃபேமிலி அண்ட் ரிச்சுவல்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அண்ட் எவ்ரி டைம் இட் வில் ஹேப்பன் சம் ரிச்சுவல்ஸ்னோ. அப்போ தெரியும், தே வில் ஷோ வாட் தே ஆர் லைக். நோ அண்ட் ஆல்சோ இங்கே அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல. அப்போது காஸ்ட் இருக்குன்றத நம்ம முதல்ல வந்து அக்செப்ட் பண்ணாதான் இப்போ அது வேணுமா வேணாமான்ற ஒரு இடத்துக்கே நம்மளால் போக முடியும். அந்த விஷயத்தை அதை வந்து நம்மளால் வந்து டெம்ப் பண்ண முடியுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது, அதை யோசிக்க முடியுது. அந்த யோசனையில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கோவம் இருந்திருக்கலாம், நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எனக்கு வந்தது, லைக் நிறைய அட்டாக்ஸ் நடந்தது. அண்ட் வந்து ரஞ்சித் தான் brought to the காஸ்ட் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, காஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இல்லாமல். ஆமாம், ரஞ்சித் வந்து ஓவரால் வந்து பிக்சரையே மாற்றிட்டாரு, நிறைய சொன்னாங்க. ஆனால் இப்போ தெரியல அண்டர்ஸ்டாண்ட் லைக் தட். நோ ஈவன் ஃபிலிம் மேக்கர்ஸ்னு ஸ்டேஜில் போலும் கன்ஃபியூஷன் எல்லாமே நிறைய ஒரு மாதிரி இருந்தது இந்த 10 வருடங்கள்ல. நவ் செட்டில் இன் வெரி கூல் வே. அண்டு இப்போ இன்னைக்கு என்னன்னா வந்து இந்த படத்துக்கு எதிரான இப்போ ஆன்டிகாஸ்ட் படங்கள் வருதுன்னா அதுக்கு எதிரான படங்களும் வர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு ரொம்ப ஓப்பனாக வந்து சில படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைம் தான் அது. இந்த டைம்ல வந்து തമിഴിലെ മെയിൻ സ്ട്രീം കമേഴ്സ്യൽ സിനിമ അഗെയിൻ ഈ പിന്നെ ഓൾഡ് ടെംപ്ലേറ്റിൽ തന്നെ ഒരു അല്ലേ காஸ்ட் பாலிடிக்ஸ்னே இது இன்னைக்கு வந்து அதுதான் சொல்கிறேன், காஸ்ட் பாலிடிக்ஸ் படங்களை வந்து அட்ரஸ் பண்ணி பேசுறதுக்கு அண்ட் வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்குமே உருவாயிருக்கு. இன்னைக்கு வந்து யாரும் வந்து அவ்வளோ ஈஸியாக பெண்களை வந்து கேவலமாக படம் எடுத்துட முடியாது. லைக் என்ன சொல்கிறது, ஃபிசிக்கலி சேலஞ்சில் வந்து ரொம்ப தப்பாக காட்டுற முடியாது. ஆமாம், காமெடி பண்ணுற முடியாது. லைக் வந்து கலர்ஸை வச்சு காமெடி பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு இந்த 10 வருஷத்தில் வந்து. லைக் அதனால ஆடியன்ஸ் வந்து தே கேன் ஆஸ்க் ஆஃப்டர் தட் வாட்ச் த மூவி ஒய். அதனால வந்து எவ்ரி ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ப்ரெஷராக மாறிடுச்சு இன்னைக்கு. அந்த ப்ரெஷரை ஏற்றுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெஃபினெட்லி இட் வில் சேஞ்ச். அது வந்து என்ன சொல்கிறது, அந்த சேஞ்சை வந்து எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வந்து இந்த ஆன்டிகாஸ்ட் படம் பண்ணுறது அப்படின்றதே வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா மாறிடுச்சு இன்னைக்கு. நாட் ஒன்லி ஆன்டிகாஸ்ட், இன்னைக்கு வந்து கிளாஸ் டிஃப்ரென்ஸ் படமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பொலிட்டிக்கலாக படம் பண்ணுறது வந்து எல்லாருக்குமான ஒரு ஆர்வம் மாறிடுச்சு இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில். அண்ட் இட்ஸ் அ குட் திங், ரைட்? ഈ കാല എനിക്ക് പേഴ്സണലി തോന്നിയിട്ടുള്ളത് കാല അട്ടക്കത്തിയേക്കാൾ മദ്രാസിനേക്കാൾ കബാലിയേക്കാൾ കുറച്ചുകൂടി ലാർജർ പൊളിറ്റിക്കൽ കമ്മ്യൂണിക്കേഷൻ ഒരു ഇന്ത്യൻ സിനാരിയോയിൽ കാസ്റ്റ് പൊളിറ്റിക്സ്, ഈ പറയുന്ന പവർ സ്ട്രക്ചർ എങ്ങനെയാണ് കാസ്റ്റ് പൊളിറ്റിക്സിനെ അഡ്രസ്സ് ചെയ്യുന്നത്, ഇതെല്ലാം കമ്മ്യൂണിക്കേറ്റ് ചെയ്ത സിനിമ. അതിൽ തന്നെ ഹരിദാദയുടെ വീട്ടിലേക്ക് കയറിപ്പോയിട്ട് കാല കമ്മ്യൂണിക്കേറ്റ് ചെയ്യുമ്പോൾ പറയുന്നുണ്ട്, നിലം നിങ്ങൾക്ക് അധികാരമാണ്, ഞങ്ങൾക്കത് വാഴുകയാണ് എന്ന് പറയുന്നൊരു സീനുണ്ട്. അതിൽ പിന്നെ ഒരു എൻറ്റയർ ഡ്രാമ പാരഞ്ജിത്തിൻ്റെ അട്ടക്കത്തി മുതലുള്ള സിനിമകൾ എടുത്തു കഴിഞ്ഞാൽ, ദമാം വരെയുള്ള സിനിമകൾ എടുത്തു കഴിഞ്ഞാൽ അവിടെയൊക്കെ ഈ പറയുന്ന ലാൻഡ് എങ്ങനെയാണ് ഈ പറയുന്ന ദളിതിനെ, ഈ പറയുന്ന പിന്നെ താഴെത്തട്ടിലുള്ള കാസ്റ്റിലുള്ള ആളുകളെ ഈ പറയുന്ന ഫുൾ സ്ട്രക്ചറിൽ നിന്ന് പുറത്താക്കുന്നത് എന്നുള്ളത് കമ്മ്യൂണിക്കേറ്റ് ചെയ്യുന്നുണ്ട്. ഈ ലാൻഡ് പൊളിറ്റിക്സ് എന്നുള്ളത് എനിക്ക് തോന്നുന്നത് കേരളത്തിൽ നോക്കിക്കഴിഞ്ഞാലും എത്രയോ സമരങ്ങൾ നടക്കുന്നത്, ആദിവാസികളുടെ ഭൂസമരം. എനിക്ക് തോന്നുന്നത് രഞ്ജിത്ത് അണ്ണ തന്നെ ഇവിടെ തന്നെ പല സ്ഥലത്തും വന്ന് ഈ പറയുന്ന പ്രൊട്ടസ്റ്റിൻ്റെയൊക്കെ ഭാഗമായിട്ടുണ്ട്.
അതുകൂടി പ്രോപ്പറായിട്ട് കമ്മ്യൂണിക്കേറ്റ് ചെയ്യണം എന്നുള്ളത് തോന്നിയിട്ടുണ്ട്. പിന്നെ മറ്റു സിനിമകൾ വരുന്ന സമയത്ത് ലാൻഡ് പൊളിറ്റിക്സ് മെൻഷൻ ചെയ്യുന്നത് കാണാറുണ്ട്. வி ஷுட் பி அட்ரஸ் தட் லேண்ட் பாலிசி. லேண்ட் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் திங். அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி வந்து லேண்டு இல்லாததுனால தான் எவ்வளோ மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்றது. லேண்டை பறிச்சதே வந்து பயங்கரமான சூழ்ச்சி இருக்குது அதில். லைக் வந்து நம்மளுடைய ஆன்செஸ்டர் வந்து அவங்க லேண்ட் வச்சவங்களா இருந்திருக்காங்க, ஆனால் அவங்கக்கிட்டேருந்து பறிக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்கிற டேக்ஸ் அந்த டைமில் வந்து இம்போஸ் பண்ணது, அண்ட் அன்றைக்கி இருக்கிற லேண்ட்லார்ட்ஸ் வந்து அவங்கள வந்து சீட் பண்ணது, அவங்கள லேண்ட்லெஸ்ஸாக மாற்றுறது தான் ஒரு பெரிய ப்ராக்டிஸாகவே இருந்திருக்கு. லேண்ட்லெஸ்ஸாக மாற்றி அந்த மக்களை வந்து ஒரு டிபெண்டன்ட் மக்களாக மாற்றுறது, ஒரு ஸ்லேவாக மாற்றி வைக்கிறது. அவங்க வந்து லேண்ட் இருந்ததுன்னா என்ன இண்டிபெண்ட்டாக மாறிடுவாங்கள்ல. லேண்ட் அவங்களே கல்டிவேட் பண்ணவங்க, அவங்களே வந்து இது என்ன சொல்கிறது எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு யாரும் தேவையில்லைல்ல. லேண்ட் வந்து எல்லாத்தையுமே கொடுக்குது இல்லை. அவங்களோட உணவு ஃபஸ்ட்டு வந்து மெயின் வந்து உணவு தான், ஃபுட்டு தான். அந்த ஃபுட்டு வந்து லேண்ட் வந்து கொடுத்துறது இல்லை. அப்போ கொடுக்குறப்போ வந்து மற்ற யாரும் நமக்கு வந்து தேவையில்லைல்ல. ஆனால் லேண்ட்லார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக என்ன டிசைட் பண்ணாங்கன்னா வந்து தலித் சன் வந்து இது மாதிரி வந்து லோவர் பீப்புள் வந்து லேண்டு வச்சுக்க கூடாது. அப்படி லேண்டு இருந்தால் அவங்க வந்து அவங்க நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஸ்லேவாக வச்சுக்கிட்டு அவங்க ஒரு டிபெண்ட் பீப்புளாகவே இருக்கணுன்றதுக்காகவே வந்து லேண்டை வந்து பறிச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய ட்ராமா ஆக்சுவலி. அதனால தான் நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து லேண்டை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து பஞ்சமி நில உரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது. தலித்துகளுக்கு கொடுத்த அந்த பஞ்சமி லேண்டை வந்து திருப்பி கேட்டுட்ருக்குறோம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டுட்ருக்குறோம். அண்ட் இந்தியா முழுக்க வந்து லேண்ட் வச்சுருக்கிறவங்க யார், எத்தனை சதவீத மக்கள் வந்து உழைக்கிற மக்கள் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் கிட்ட வந்து லேண்ட் இருக்குது, ஏன் அவங்கக்கிட்ட லேண்ட் இல்லாமல் போச்சு, அப்போ இருக்கிற லேண்டெல்லாம் யார்கிட்ட இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் இந்தியாவில் ஒரு 100%னா ஒரு 20% மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ லேண்ட் எப்படி இருக்க முடியும்? மீதி ஒரு 80% மக்கள்கிட்ட ஏன் வந்து லேண்ட் இல்லை? கிட்டத்தட்ட வந்து 60% 60% மக்களுக்கு மேலே ஒரு சின்ன ட்ராப் லேண்ட் கூட கிடையாது இந்தியாவில். இது எவ்வளோ பெரிய ஐரன் இல்லை. லைக் வந்து அது எப்படி வந்து இல்லாமல் போச்சு? நிறைய கொஸ்டின் இருக்குது. அப்போ லேண்டு ஏன் வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் போகுது? லேண்ட் இல்லாமல் போகிறதே வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து கவர்மெண்ட் ஷுட் அட்ரஸ் தட் இது லேண்ட் இஷ்யூ வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். லேண்ட் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா, லேண்ட் எல்லாருமே ஈக்குவலாக வச்சுருந்தா மேபி வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த இந்தியன் லைஃப் ஸ்டைல் சினாரி டோட்டலாக மாறி போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அட்லீஸ்ட் வந்து லேண்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோடைய ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருந்திருந்தா, இண்டிவிஜுவல் பர்சன்ஸோடைய ஓனிங்காக இல்லாமல் கவர்மெண்ட் இதை வச்சுருந்தா டோட்டலாக வேறு ஒன்று மாறி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி இல்லைல்ல. இன்றைக்கி வந்து லைக் அதானியோ லைக் இவங்ககிட்ட தானே வந்து எல்லாமே இருக்குது, எல்லா பவருமே போய் சேர்ந்துச்சு. ஆமாம், கார்பரேட் கிட்ட போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து லேண்ட்லார்ட்ஸ் இருக்கிற அவங்கக்கிட்ட வந்து பல லட்சம் ஏக்கர்கள் இருக்குது. அண்ட் வந்து மடம் இருக்குது, நிறைய ரிலீஜியஸ். ஆமாம், அவங்க வந்து நிறைய லேண்டை வந்து ஏன் அவங்கெல்லாம் லேண்டை வச்சுக்கணும்? ஒரு ரிலீஜியஸ் காம்பவுண்டுக்கு எதுக்கு வந்து அவ்வளோ பெரிய லேண்ட் வந்து தேவைப்படுது? அதுதான் சொல்கிறேன். அவங்க வந்து எடுத்துருக்குறாங்க. இப்போ உழைக்கிற மக்கள்கிட்ட, ஒர்க்கிங் கிளாஸ் மக்கள்கிட்ட ஏன் லேண்ட் இல்லை? ஆனால் அவங்க தான் வந்து உழைச்சிட்ருக்காங்க. தன்னுடைய உடம்பு ஒரு நாள் முழுக்க நிலத்தில் வேலை செய்கிறது அவங்க தான் வந்து பயிர் வைக்கிறாங்க, கல்டிவேஷன் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நிலம் இல்லை. உழைக்கிற மக்கள்கிட்ட நிலம் இல்லை, ஆனால் உட்காந்துருக்கிட்ட நிலம் இருக்குது. இது எவ்வளோ பெரிய யாருன்னு இல்லை. இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும்னு வந்து எனக்கு தோணுச்சு ആക്ച്വലി. ഇപ്പോൾ പിന്നെ രഞ്ജിത്തിൻ്റെ സിനിമകളിൽ തന്നെ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ ഇപ്പം കാലയിലാണെങ്കിലും കാലയുടെ ക്ലൈമാക്സ് ഒരു സർറിയൽ രീതിയിലാണ് സെറ്റ് ചെയ്തിരിക്കുന്നത്. അതൊരു ആഗ്രഹം പോലെയാണ്. അവിടെ ഒരു ഈ പറയുന്ന നീലയുടെ രാഷ്ട്രീയം ഇതൊക്കെ പറയുന്ന രീതിയിലാണ് ഉള്ളത്. പക്ഷെ ആ കാലയുടെ എൻ്റെ ഡ്രാമയിൽ ഒരു അയ്യങ്കാളി റെഫറൻസ് പോലെ ചെയ്യും. ബോംബെ സ്ലമ്മിലാണ് കാല വരുന്നതും അവിടെ ഒരു ലീഡറായി മാറുന്നെങ്കിലും അയ്യങ്കാളി കേരളത്തിൽ നടത്തിയ പല മൂവ്മെന്റ്സിന്റെയും ഒരു ഷെയ്ഡ്സും റെഫറൻസും വരും. അത് ആക്ച്വലി അങ്ങനെ டெஃபினெட்லி எனக்கு வந்து அயன்காளி வந்து ஒரு இஸ் கைண்ட் ஆஃப் சூப்பர் ஹீரோ. அவர் வந்து ரொம்ப நார்மலான ஆள் இல்லை. அவருடைய டைமில் அந்த தெருவில் வந்து ஒரு மாட்டு வண்டி போயிட்டு ஜட்கா வண்டி வச்சுட்டு அந்த கத்தி எடுத்துகிட்டு போகிறது, யாராவது இஃப் யூ ஹாவ் அ கட்ஸ் யூ கேன் டச் தட் மை வண்டி, அந்த வண்டியை வந்து டச் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு பயங்கர ஹீரோயிட்டிக்கான ஒரு மூமெண்ட்ஸ் வந்து அவருடைய லைஃப்பில் நடந்திருக்கு. அண்ட் இட் இஸ் நாட் ஈஸி தட் டைம். நீங்கள் ரொம்ப பயங்கரமாக ஒரு சீக்வென்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய சினிமா படங்களுக்கான காட்சிகள் அவருடைய லைஃப்பில் இருக்குது.
அதனால் வந்து இப்போது எனக்கு வந்து நான் படம் எடுக்கிறப்போ வந்து எனக்கு நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பாங்க. லைக் ஐயன் காளி இருப்பார், ரெட்டமலை சீனிவாசன் இருப்பார், அண்ட் அயோத்திதாச பண்டிதர் இருப்பார். யாரெல்லாம் வந்து இந்த காஸ்ட் சொசைட்டியில் இந்த ஆன்டிகாஸ்ட் மூவ்மெண்ட்டில் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு ரியல் ஹீரோஸ். அந்த ஹீரோஸோடைய ரெஃபரன்ஸ் என்னுடைய எல்லா படங்களையுமே இருக்கும். டெஃபினட்டாக அயன்காலியோட ரெஃபரன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அது ரொம்ப சாதாரணமாக இல்லை விஷயம் இல்லைல்ல. അതെ അയ്യങ്കാളി ബയോപിക് കൂടി ഉണ്ടാവും എന്നുള്ളൊരു ഇതുണ്ടായിരുന്നു. അത് അതിനെക്കുറിച്ച് ആലോചിച്ചു. ஆமாம், நிறைய பயோபிக் எடுக்கணும்னு ஆசை தான் எனக்கு. லைக் வந்து அய்யன்காளி பற்றியும் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அந்த நான் ஏற்கனவே அது அவருடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் படிச்சிருக்கேன். படிக்கிறப்பவே வந்து அவ்வளோ சுவாரஸ்யமான பயங்கரமாக இருக்கும். டெஃபினெட்லி அதை பற்றி எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம் அது எப்போ நடக்குமான்னு தெரியல. ஏன்னா என்னோடய கமிட்மெண்ட்டே வந்து கிட்டத்தட்ட நிறைய இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பண்ணணும். பட் ஆனால் வந்து வாய்ப்பு இருந்தால் கேரளா டிரெக்டர்ஸோடு சேர்ந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அய்யன்காளி பற்றி படம் எடுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது. இப்போ யங் டிரெக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற கரண்ட் பீரியடுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி ஒரு ஒரு படம் எடுக்கணும்னா நம்ம ப்ரொடக்ஷனாக விட நம்ம ஆமாம் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இங்கே படம் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது. நம்ம இங்கேயும் ஆமாம் இங்கேயும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். டெஃபினெட்லி வில் ஆமாம் ஐ திங்க் சீக்கிரமே வில் ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன் இங்கே வந்து മലയാളത്തിൽ ഒന്ന് பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ഓ ഗ്രേറ്റ്. ഇതിൽ തന്നെ ഇപ്പം കപിലൻ നമുക്കൊക്കെ അറിയാം വടജന്നയുടെ ഒരു ബാക്ക് ഡ്രോപ്പിലാണ്. നേരത്തെ വടജന്ന സിനിമ ഗാങ്സ്റ്റർ ഡ്രാമ വന്നിട്ടുണ്ട്. പക്ഷെ ഇങ്ങനെ ഒരു പൊളിറ്റിക്കൽ ലേയേഴ്സ് ഉള്ള ഇങ്ങനെ ഒരു പീരിയഡ് ഡ്രാമ എന്നുള്ളതിൽ അത്രയും പെർഫെക്റ്റ് ആയിട്ടൊരു സിനിമ തമിഴിലും വന്നിട്ടില്ല. ഇപ്പം കപിലനെ പ്ലേസ് ചെയ്തത് അങ്ങനെ ഒരു സ്പേസിലാണ്. ഇതിൽ തിയേറ്റർ എന്നുള്ളതാണ്. തിയേറ്ററിന് ഒരു വേറെ രീതിയിലൊരു പുതിയ ജനറേഷൻ, പുതിയ കാലത്തിൻ്റെ ഒരു കണ്ടംപററി എന്ന് പറയുന്നൊരു എലമെൻ്റ് ഉണ്ട്. നക്ഷത്രം നഗരുത് എന്ന് പറയുന്നത് ഈ തിയേറ്ററിൻ്റെ ബാക്ക് ഡ്രോപ്പ് വരാനുള്ള. ஆக்சுவலி எனக்கு தியேட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப ஃபைனான்ஸ் காலேஜ் படிக்கிறப்போ நிறைய ப்ளே பார்த்துருக்கேன். அண்ட் ஐ டைரக்டட் சம் பிளேஸ் ஆல்சோ. ஒரு 3 இயர்ஸ் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் 3 வருஷமும் நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். நானே டைரக்ட் பண்ணியிருக்கேன், நானும் நடிச்சிருக்கேன். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப அதில் ஆர்வம் இருக்குது. அப்புறம் நான் நிறைய இந்த மாதிரி வந்து மாடர்ன் பிளேஸை போயிட்டு நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த உலகத்தை பற்றி நான் படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அப்படி தான் வந்து சார்பட்ட பரம்பரை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை அந்த கோவிட் டைமில் தான் வந்து இது எழுதினேன். ஏன்னா இது ஒரு டிஸ்கஷனான மூவியாக இருக்கணும்னு ஃபஸ்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். காஸ்ட்டை பற்றி நம்ம வந்து லவ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லவ்வுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போது அந்த குரூப் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தியேட்டர் குரூப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே. ஏன்னா ஒரு நாடகம் உருவாக்குறப்போ அவங்க எல்லாருமே உட்காந்து பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் டிஃப்ரெண்ட் பர்சன் வருவாங்க. லைக் எல்லாருமே வந்து ஒரு ஆன்டிகாஸ்ட் படம் பண்ணுறோம், ஆன்டிகாஸ்ட்னு ஒரு ப்ளே பண்ணால் கூட வந்து என்னென்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு ஷெல் காஸ்ட் மக்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தலித்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. தியேட்டர்ஸில் இருக்கிறப்போ டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வருவாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு ஐடியாலஜி நோக்கி ஒரு நாடகம் பண்ணுறப்போ வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு ஒரு ட்ரை பண்ணுவாங்கள்ல. அப்போது இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதில் மெயின் இம்பார்ட்டன்ட் திங்கு டிஃப்ரெண்ட்ஸ் பீப்புள் மீட் பண்ணுற ஒரு இடமா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், ஒரு கலெக்டிவான ஒரு தாட்ஸ் ப்ராசஸ் இருக்கிற ஒரு இடம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தான் நான் வந்து இந்த தியேட்டர் பேக்ரவுண்டை வந்து பண்ணேன். அண்ட் தியேட்டர் பேக்ரவுண்டு வந்து ரொம்ப கான்டெம்பரரியாக இருக்கும். அந்த ப்ளே எல்லாமே ரொம்ப மாடர்ன் பிளேஸ் வந்து எப்படி ரொம்ப கான்டெம்பரரியாக இருக்கும். லைக் அவங்க என்ன சொல்கிறது, அவங்களோட பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுனால சரி ஓகே அது போகலாம். அப்புறம் விஷுவலாக இட் வில் மேக் சென்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த பண்ணுறப்போ. அதனால தான் அந்த பேக்ரவுண்டு வந்து நான் எடுத்தேன். அந்த கான்டெம்பரரியான விஷுவல் மேக் சென்ஸ். அண்ட் அந்த கலர்ஸு லைக் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை நம்ம வந்து உள்ளே கொண்டு வர முடியும். அப்புறம் வந்து ஒரு காம்பேக்டான லெவல்லையே இருக்கும். தியேட்டர் குரூப் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடங்களில் தான் இருக்கும் அது. அப்போது நம்ம ஈஸியாக அதை வந்து பண்ணுற முடியும் அப்படின்னு நம்ம தோணுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ഇപ്പോൾ അട്ടക്കത്തിൽ നോക്കിയാണ് ഗാനെ അതിലേക്ക് പ്രസൻറ്റ് ചെയ്യുകയാണ്. ഇപ്പോൾ കാലിൽ നോക്കിയാണ് ഹിപ്പ് ഹോപ്പ് ഉണ്ട്, റാപ്പ് ഉണ്ട്. മീൻസ് ഇപ്പോൾ കുറേ ഒരു 3-4 ട്രാക്ക് തന്നെ അതിൽ എൻ്റെ ട്രാക്ക് പിന്നെ റാപ്പാണ്, ഹിപ്പ് ഹോപ്പ് ഉണ്ട്. കബാലിൽ നോക്കിക്കഴിഞ്ഞാലും അങ്ങനെ റാപ്പിൻ്റെ മിക്സൊക്കെ ആയിട്ട് ഹിപ്പ് ഹോപ്പുമായിട്ട് ബ്ലെൻഡ് ചെയ്തിട്ടാണ് ഉപയോഗിക്കുന്നത്. ഇതിലിപ്പോൾ തിയേറ്റർ അപ്ലൈ ചെയ്യുന്നു. ഈ പിന്നെ സർപ്പട്ട പരമ്പരയിൽ ഒരു പെർഫോമിംഗ് ആർട്സ് എന്നുള്ള രീതിയിൽ കൂടിയാണ് ഇത് ചെയ്യുന്നത്. വേറെ രീതി എന്ന് വെച്ചാൽ ഈ റെസിസ്റ്റൻസിൽ, ഈ പൊളിറ്റിക്സിൽ ഇതിനൊക്കെ വലിയ റോളുണ്ട്. തിയേറ്ററിനാണെങ്കിൽ, ഹിപ്പ് ഹോപ്പിനാണെങ്കിൽ, റാപ്പിനാണെങ്കിൽ. കാസ്റ്റസ് കളക്റ്റീവ് എന്ന് വെച്ചാൽ ഇന്ത്യയിൽ തന്നെ അങ്ങനെ യുണീക്കായി വന്ന ഒരു കാസ്റ്റസ് മൂവ്മെൻറ്റ് കൂടിയാണ് ഈ പറയുന്ന പൊളിറ്റിക്കൽ റാപ്പ് എന്നുള്ള നിലയ്ക്ക്. അത് ഇതിൽ ഫിലിമുമായിട്ട് ബ്ലെൻഡ് ചെയ്യുന്നത് എങ്ങനെയാണ്? என்னன்னா பொதுவாக வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்குது வந்து
காஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு. என்னென்னா ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஓப்பன் ஒப்பீனியன் இருக்குது. என்னென்னா தலித்ஸ் தே டோன்ட் ஹாவ் அ கல்ச்சுரல் சென்ஸ் அண்ட் தே டோன்ட் ஹாவ் அ கல்ச்சர் என்ன சொல்கிறது தே டோன்ட் ஹாவ் அ கல்ச்சர் அண்டு தே நாட் பீன் லைக் எஜுகேட் லைக் நோ அவங்களுக்கு வந்து நிறைய தலித்ஸ் மேலே வந்து ஒரு நெகட்டிவாக அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை கல்ச்சரல் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்முடைய மியூசிக்கையும் நம்முடைய ஆர்ட்டையும் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. லைக் நம்மக்கிட்ட வந்து ஒரு ட்ரம் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா அதை வந்து ரொம்ப ஒரு சாவுக்கு ஃபியூனரலுக்கு வாசிக்கிற ஒரு மியூசிக்காக மட்டுமே பார்க்குறது. அப்புறம் அவங்க மேலே வந்து ஒரு அன்டச்சபிலிட்டியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. அப்போ வந்து என்ன இது வந்து ஷோ பண்ணுதுன்னா அவங்களால வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எதையுமே அக்செப்ட் பண்ண முடியலன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். வி ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ், வி ஹாவ் அ கல்ச்சர், வி ஹாவ் அ மியூசிக், வி ஹாவ் அ லைக் இந்த மாதிரி இருக்குது எப்படி இருக்குது எங்ககிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய எல்லா படங்கள்லையும் நான் அதை அப்ளை பண்ணிட்டே இருக்கிறேன். ரொம்ப டெலிபரேட்டாக லைக் வந்து எனக்கு இது என்னுடைய படங்களில் வந்து கானா பாடல்கள் இருக்கும், பாட்டு பாடுறவங்க இருப்பாங்க, ஃபோக் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அண்ட் வந்து அதில் வந்து இந்த கல்ச்சர் இப்போ அட்டகத்தில் கராத்தே கற்றுக்கிறது இருக்கும், லைக் எல்லாம் அது மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்கும். மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்பால் இருக்கும், இங்கே வந்து காலாவில் பார்த்தீங்கன்னா வந்து ரேப்பர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு எல்லாருமே நான் வந்து இப்போ என்னுடைய கல்ச்சரில் கலை அப்படின்றது வந்து ரொம்ப இயல்பானது. வி ஆர் லைக் ஆர்டிஸ்டிக் பீப்புள் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் லைக் அந்த மாதிரி தான் நாங்கள் எங்களுக்குள்ள ரொம்ப இயல்பாக இருக்குது. இந்த இயல்பை நம்ம காட்சிப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நாங்கள் ரொம்ப வேல்யூபிளான பர்சன். இந்த இவ்வளோ வருஷமாக இந்த சவர்ணா சிஸ்டத்துக்கு எதிராக ஃபைட் பண்ணிருக்கிறவங்க, காஸ்ட் வேணான்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிருக்கிறவங்க, வி ஹாவ் அ கல்ச்சர். அந்த கல்ச்சர் என்னென்னா காஸ்ட்டுக்கு எதிரானது, ஆன்டிகாஸ்ட்டு தான் எங்களுடைய கல்ச்சரு, ஆன்டிகாஸ்ட் மூவ்மெண்ட் தான் எங்களுடைய கல்ச்சரு. அப்போது எங்ககிட்ட வந்து லைக் ஃபுட் ஹேபிட் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது. நாங்கள் வந்து இப்படி சாப்பிடுவோம், அது வந்து ரொம்ப யூனிக்கானது. லைக் பீஃபு நாங்கள் வந்து சாப்பிட்றது அப்படின்றது வந்து அது ஒரு யூனிக்கான விஷயம். அது மாதிரி நிறைய விஷயங்கள், எங்களோட கலர், எங்களோட வீடு, எங்களோட தெரு, எங்களுடைய மொழி, நாங்கள் பேசுகிற லாங்குவேஜ், அப்புறம் வந்து எங்ககிட்ட இவ்வளோ திறமைகள் இருக்குது. வி ஆர் லைக் லோட பெயிண்டர்ஸ் இருக்கிறாங்க, லைக் வந்து ஸ்கல்ப்டர் இருக்கிறாங்க, லைக் இந்த மாதிரி நிறைய திறமைகள் இருக்கிற ஒரு பகுதி இது. அப்போது நான் என்ன ஷோ பண்ணி என்னுடைய படங்களில் வந்து எதெல்லாம் வந்து காட்ட முடியும், வி ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் கல்ச்சர் நீ சொல்கிறல்ல யூ டோன்ட் ஹாவ் எனி கல்ச்சர்னு சொல்லலாம், ஐ ஹாவ் அ கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்ட வேண்டியது அப்படின்றது வந்து என்னுடைய கடமையாக நான் வந்து பார்க்குறேன் என்னுடைய എല്ലാ പടങ്ങളുമേ. ഇപ്പോൾ കാർത്തി ആണെങ്കിലും ഇപ്പോൾ സൂപ്പർ സ്റ്റാർ രജനീകാന്ത് നോക്കിക്കഴിഞ്ഞാൽ എവിടെയും അംബേദ്കറേറ്റ് പൊളിറ്റിക്സ് ഒരു പബ്ലിക് ഫംഗ്ഷനിലോ വേറെ എവിടെയും പറഞ്ഞിട്ടുള്ള ആളല്ല. അദ്ദേഹത്തിൻ്റെ സിനിമ അതുവരെയുള്ള സിനിമ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ അവിടെയൊന്നും പറഞ്ഞിട്ടില്ല. പക്ഷേ കാലയിൽ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ കബാലിലെ ഏറ്റവും ഇൻട്രൊഡക്ഷൻ സീനിൽ തന്നെ അന്തമാതിരി കബാലി എന്ന് വെച്ചാന്ന് പറയുമ്പോൾ അതുവരെയുള്ള പുള്ളി പറയുന്ന ഡയലോഗിനെയൊക്കെ വേറെ രീതിയിൽ മാറ്റിമറിച്ചിട്ടാണ് പറയുന്നത്. ഈ പറയുന്ന ലീഡ് ആക്ടേഴ്സ്, അവിടെയുള്ള സൂപ്പർ സ്റ്റാർസ് ഈ പറയുന്ന ദളിത് പൊളിറ്റിക്സോ അംബേദ്കറേറ്റ് പൊളിറ്റിക്സോ ഒന്നും ആൻറ്റികാസ്റ്റ് പൊളിറ്റിക്സോ പറയാത്തടുത്ത് അപ്പോൾ ആ രഞ്ജിത്ത് എന്ന് പറയുന്ന ഫിലിം മേക്കർക്ക് ഇത്ര വലിയ സ്റ്റാർസിലൂടെ അത് പോസിബിൾ ആയത് എങ്ങനെയാണെന്ന്? பாசிபிள் தான் நான் நினைக்கிறேன். தே பிலீவ்ஸ் டிரெக்டர், அப்புறம் வந்து தே பிலீவ்ஸ் மை ஐடியாலஜி ஆல்சோ. அவங்க என்னுடைய ஐடியாலஜி பிடிக்கலன்னா வந்து தே நாட் even ரெடி டு ஒர்க் வித் மீ, வேற படம் ചെയ്യാന്ന് പറയുന്നത്. ஆமாம்ல. அண்ட் வந்து நான் whenever I met any heroes, I clearly said this is my opinion, this is my ideology. I met one big hero, we discussed and he said I am very common politics ideology, I followed all people, I want to connect all peoples like that. He said நான் சொல்கிறேன் I am very pure about I am very என்ன சொல்கிறது, நான் ஒரு அம்பேத்கரைட்டு ஒரு தலித் ஐடியாலஜி உள்ளவன், இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அதனால் கூட சில பேர் கூட என்னால் ஒர்க் பண்ண முடியாமல் போயிருக்கு. ஆனால் இன்றைக்கி இப்போ மெட்ராஸ் படமாக இருக்கட்டும், மெட்ராஸ் படம் வந்து நான் படம் எடுக்கிறப்பவே அந்த ஸ்கிரிப்ட்லேயே ஓப்பனாக சொல்லிட்டேன் இது யார் பற்றின படம்னு சொல்லிட்டு. அப்போ கார்த்தி வந்து உள்ளே வராருன்னா அவர் அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இது ஒரு தலித் பேக்ரவுண்டு லைஃபு, தலித் லைஃபோட கதை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த படத்தில் வந்து அவர் நடிக்கிறார். நான் அவரை வந்து ஏமாத்தலை ஆக்சுவலி.
அப்போ வந்து நான் அந்த படத்தில் கார்த்தி முன்னாடி தான் அம்பேத்கர் ஃபோட்டோ வைக்கிறேன், அதை வச்சு தான் அவர்கிட்ட டைலாகே பேச வைக்கிறேன். அப்போ வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு தான் பண்ணார். இதே தான் வந்து சூப்பர் ஸ்டாரும் பண்ணார், ரஜினிகாந்த் சாரும் இதே தான் பண்ணார். அண்ட் வந்து இதுதான் ஆர்யாவும் பண்ணார். எல்லாருக்கும் இப்போ தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்போ மற்றவங்கலாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே அவருடைய ஐடியா அவர் எடுக்கட்டும். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான சினிமாவில் என்னுடைய ஐடியாலஜியை வந்து நான் அப்ளை பண்ணி கொடுக்கணும். இதுதான் இருக்குது. அவங்களுக்கு தேவை ஒரு சுவாரஸ்யமான படம், ஒரு வெற்றி படத்தில் வந்து நடிக்கணும், ஒரு படத்தை ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுற ஒரு படத்தில் நடிக்கணுன்ற ஐடியாவோட வராங்க. அப்போ என்கிட்ட வரப்போ வந்து டிரெக்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இல்லாமல் ஒரு படம் இருக்கவே இருக்காது. அதை அவங்க அக்செப்ட் பண்ணுறதுனால தான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவே ஒத்துக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. அதனால் வந்து இப்போ நானாலே ரஞ்சித்னா இதுதான் பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து தே நோ வாட் ஐ எம். அதனால் பிரச்சனை இல்லை. കമൽഹാസൻ ഫിലിം വരാനിരിക്കുന്നു. കമൽഹാസൻ കക്ഷി രാഷ്ട്രീയത്തിൽ കൂടിയുള്ള ഒരാളാണ്, മെയിൻ സ്ട്രീം പൊളിറ്റിക്സിലുള്ള ഒരാളാണ്. ഏത് ക്യാരക്ടറുള്ള സിനിമയാണ് അത്? அது ரொம்ப அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ சார்பட்ட பரம்பரை படத்துட்டு பார்த்துட்டு கமல் சார் வந்து என்னை கூப்பிட்டு வந்து நம்ம பேசினார், நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ சார்பட்ட பரம்பரையில் அவர் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் சொல்கிற அரசியலும் படமும் ரொம்ப கரெக்டாக கலந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னுடைய அரசியலை அவர் பிலீவ் பண்ணுறாரு. ஏதோ ஒரு இடத்துல என் அரசியலுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் என்னை கூப்பிட்ருக்க முடியாதுல்ல. அப்போ பிலீவ் பண்ணி தான் என்னை கூப்பிட்றாருன்றப்போ வந்து அந்த படத்தில் டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து தலித் அரசியலை தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஆனால் அது எந்த லெவலில் எந்த மாதிரி நம்ம வந்து பேச போகிறோம், அந்த மாதிரி எந்த மாதிரியான சினிமா இருக்க போகுது அப்படின்றது வந்து இட்ஸ் ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அது முடிஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும். അവസാനമായിട്ട് ചോദിക്കുകയാണെങ്കിൽ ഈ ഇനരി 2 ഫേവറേറ്റ് ഫിലിം മേക്കർ ആണെന്ന് പറയുന്നുണ്ട്. അതിൽ തന്നെ മൈക്കിൾ കീറ്റൻ്റെ ബേർഡ്സ്മാനിലെ ഫ്ലൈയിങ് സീൻ എപ്പോഴും ഒരു വിഷ് പോലെ ആണെന്ന് പറയാറുണ്ട്. ഇപ്പോൾ ദമാം എന്ന് പറയുന്നത് അതിൽ നോക്കുകയാണെങ്കിൽ ആ ക്യാരക്ടർ അംബേദ്കർ ഇതിന് മുന്നിലുള്ള പ്രതിമയുടെ മുകളിൽ നിന്ന് ഫ്ലൈ ചെയ്യാൻ നോക്കുന്നൊരു മൊമെൻ്റ് ഉണ്ട്. ഇത് ഒരു പേഴ്സണൽ വിഷൻ എന്നുള്ള രീതിയിൽ കൂടി ഒരു ക്യാരക്ടർ പോർട്രയിലായി വരുന്നതാണ്, ഒരു മെറ്റഫർ പോലെ. അതിൽ ഈ പറയുന്ന ബേർഡ്മാൻ അല്ലെങ്കിൽ ഏതെങ്കിലും തരത്തിൽ അതൊരു ട്രിബ്യൂട്ട് ടു ഈ പറയുന്ന ബുദ്ധിസം, ട്രിബ്യൂട്ട് ടു ഇനരി 2 അങ്ങനെയൊക്കെ വരും இருக்கலாம். இப்போ இன்னார் டூ எனக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் என்னுடைய ஸ்கிரிப்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. லைக் அவங்கள ஐ டோன்ட் வாண்ட் டு காப்பி தட் அவங்களுடைய கான்செப்டையோ இல்லை வந்து அவங்களுடைய ஷார்ட்டையோ காப்பி பண்ண நான் விரும்பலை. ஆனால் என்னென்னா வந்து அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அவங்க ஒரு படத்தை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ண நினைக்கிறாங்க, அவங்களுடைய ஐடியா என்ன, அதை வந்து எனக்கு ரொம்ப எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். என்னை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது 2 பேர் தான். ஒன்று வந்து இன்னார், ஒன்று வந்து ஸ்பைக்லி. இவங்க 2 பேருமே என்னை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கிரிப்டை எழுதுகிறப்போவே அவங்க 2 பேரும் வந்துடுவாங்க. அவங்களுடைய ஐடியா, அவங்க ஒரு படத்தை எப்படி ஸ்டேஜ் பண்ண விரும்புகிறாங்கன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப கிளியராக வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ வந்து அவங்க படங்கள் எனக்கு ஏற்படுத்தின பாதிப்புகளோடு தான் என்னுடைய ஸ்கிரிப்டை நான் எழுதவே ஆரம்பிப்பேன் நான். அதனால் வந்து அது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து என்னென்னா அவங்க செஞ்ச படங்களுக்கான கொடுக்குற ஒரு மரியாதையாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன். அது வந்து அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி இப்போ தம்மம்மா இருக்கட்டும், தம்மம்முடைய ரொம்ப அதுக்குள்ளே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்குது. ரொம்ப ஆமாம், அதை வந்து நான் வந்து பேர்ட்மேன் மூலமாக தான் வந்து அந்த ஒரு ஐடியாக்குள்ளே தான் நான் வந்து அதை வந்து பேசுகிறேன். ஆமாம், மெட்டஃபரை வந்து அங்கே தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ഒറ്റ ക്വസ്റ്റ്യൻ കൂടിയുള്ളൂ. ഈ സന്തോഷ് നാരായണൻ്റെയും കൂടി ട്രാവൽ തുടങ്ങുന്നത് പാരഞ്ജിത്തിനൊപ്പമാണ്. അട്ടക്കത്തി ടു സർപ്പട്ട പരമ്പര വരെ. പുതിയ സിനിമയിൽ തെന്മയാണ്. തെന്മ കാസ്റ്റേഴ്സ് കളക്റ്റീവിൻ്റെ മ്യൂസിക് പ്രൊഡ്യൂസറായിട്ടുള്ള ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട സോങ്ങും റാപ്പൊക്കെ കൂടെ ഉണ്ടായിരുന്ന ആളാണ്. പുതിയ സിനിമയിൽ പുതിയ മ്യൂസിக் டைரக்டர். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். சந்தோஷ் நானும் ஒரு டைம் ஒர்க் பண்ணோம். அப்போ 2 பேருமே முடிவு பண்ணோம் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண வேணான்னு முடிவு பண்ணோம். அதில் சில விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் கூட வந்து இது பெரிய we didn't fight a big thing like yes it's happened something like the between us. ஆனால் இட்ஸ் ஓகே. அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்ம இதுக்கப்புறம் படம் பண்ண வேணான்னு 2 பேருமே வந்து புரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் யார் கூட ஒர்க் பண்ணலான்னு யோசிக்கிறப்ப எனக்கு வந்து தென்மா வந்து இந்த படத்துக்கு ரொம்ப கரெக்டான ஆளாக இருப்பாருன்னு நினச்சேன் நான். ஏன்னா சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா ஈஸியாக மக்கள் ரீச் ஆகிருக்கு. ஒரு இண்டி ஃபீல்டில் இருந்தாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்டு தான் வந்து இந்த படத்தை தென்மாவை கூப்பிட்டு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உண்டாச்சு. தென்மா ரொம்ப சூப்பரான சவுண்ட் வேல்யூ உள்ள ஒரு பர்சன். அண்ட் பாடல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் யா இட்ஸ் நைஸ். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.